ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல அவங்க ஆஃப்டர் என்இஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க ட்விஸ்ட். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் 2 persons 2 பேர் இருக்காங்களாம். அந்த 2 பேருக்கு நான் பேர் வேணா வச்சுக்கிறேனே. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பி. இந்த 2 பேருக்கான வயசு கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயதுகள் முறையே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏக்கு 36 வயசு, பிக்கு 50 வயசு. இதுதான் கொடுத்துருக்காங்க. என் ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதுகளின் விகிதம் 3:4. என் ஆண்டுகளுக்கு பிறகு. சோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. என்னோட மதிப்பு காண்கன்னு கேக்குறாங்க. அப்போ கொஸ்டின்ல கடைசியா யார கொஸ்டின் கேக்குறாங்களோ அவங்கள தானே ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இங்க கொஸ்டின்ல கேக்குறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னு கேக்குறாங்க. எண்ணின் மதிப்பை காண்கன்னு கேக்குறாங்க. அப்போ 4 ஆப்ஷனுமே யாருங்க? என்னோட வேல்யூ. கரெக்டா? அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 4ன்னு இருக்கா? அப்ப எண்ணுக்கு பதிலா இங்க 4 போடுறேன்னா இது என்னங்க ஆகும்? ஆஃப்டர் 4 இயர்ஸ், 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதுகளின் விகிதம் 3:4ன்னு வரும். கரெக்டா? நான் செக் பண்ணி பாக்குறேன். 4 வருஷத்துக்கு அப்புறமா அப்ப இது என்ன ஆகும்? 40ன்னு ஆகும். இது 4 வருஷத்துக்கு அப்புறம் 54ன்னு ஆகும். இது அதிச்சா 3:4 ரேஷியோ வரணும். அப்படி வந்தா நான் எதிர்த்த ஆப்ஷன் ரைட்டு, வரலனா நான் எதிர்த்த ஆப்ஷன் தப்பு. அவ்வளவுதான். சரியா? சோ இங்க 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சா இது 20 முறை, இது 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சா 27 முறை. இதுக்கு மேல இந்த 2 நம்பருமே பொதுவா ஒரே டேபிள்ல கேன்சல் ஆகாது. அதனால 3:4 வராதனால 4 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்ல. நெக்ஸ்ட் 36, 50 இதே ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதுல எண்ணுக்கு பதிலா இப்ப நான் 5ன்னு போடுறேன். ஏன்னா 2வது ஆப்ஷன் 5ன்னு இருக்கு. அப்ப ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இது என்னங்க ஆகும்? இது 41ன்னு ஆகும். இது 55ன்னு ஆகும். இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 41, 55 ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? எந்த வாய்ப்பாடுலயுமே வராதுங்க. ஏன்னா 41 வந்து ஒரு பிரைம் நம்பர்ஸ், பகா எண். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசியிருப்போம். 41 அப்படின்றது பகா எண், பிரைம் நம்பர்ஸ். சோ பிரைம் நம்பர்ஸ்ன்றது என்ன? வேற எந்த டேபிள்லயுமே அது வராது. சோ அதனால இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்லயும் அடிக்க முடியாது. சோ 3:4 ரேஷியோ வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால 5ம் ஆன்சர் இல்ல. நெக்ஸ்ட் 36, 50ன்னு எடுத்துக்கிறேன். 3வது ஆப்ஷனா 6ன்னு இருக்கு. கொஸ்டின்ல எண்ணுக்கு பதிலா நான் 6ன்னு அப்ளை பண்றேன்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு வருமா? சோ 6 ஆண்டுகளுக்கு பிறகுனா என்ன? இப்போ 36 வயசு, 6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 42 வயசு. பிக்கு இப்ப 50 வயசுனா 6 வருஷத்துக்கு அப்புறம் 56 வயசு. சோ இத எந்த வாய்ப்பாடுல அடிக்கலாம்? 7ஆம் வாய்ப்பாடுல அடிக்கிறேன். 7 42, 7 56. இப்ப இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 2ஆம் வாய்ப்பாடுல வருமா? 2ஆம் வாய்ப்பாடுல இது 3 முறை, 2ஆம் வாய்ப்பாடுல இது 4 முறை. சோ 3:4 ரேஷியோ வரணும். அந்த ரேஷியோ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது எனக்கு வந்ததால ஆன்சரு 6. என்னோட மதிப்பு என்ன? 6. சரியா? சோ ஆப்ஷனை வச்சு ஈஸியா இத முடிச்சுட்டு போயிடலாம்.